மாப்பிள்ளையோட தாய்மாமாவை வர சொல்லுங்க. வந்து மாலை போட சொல்லுங்க. சேது பாப்பா. இந்தாங்க, இத மாப்பிள்ளை கழுத்துல போட்டு விடுங்க. போடுங்க. ஓம் விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி போற்றி. அம்மா, உங்க பொண்ணுக்கு நீங்களே மாலையை போட்டு விடுங்கம்மா. ரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி, அகந்தை அடிப்பவனே போற்றி, அருகினில் மகிழ்பவனே போற்றி போற்றி. வரவேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்களாம்மா? நிச்சயதார்த்த பத்திரிகை வாசிக்கலாமா? எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க பத்திரிகையை வாசிச்சிருங்க. கடவுள் துணை. நிச்சயதார்த்த பத்திரிகை ஓலை வாசிப்பு. நிகழும் பராபவ வருடம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி ராஜசேகர் செல்வநாயகி தம்பதியின் மூத்த மகன் அபிக்கும் இங்க பாரு ஸ்ருதி. தெளிடா ஸ்ருதி. ஸ்ருதி ஸ்ருதி என்னாச்சு? வா ஹாஸ்பிடல் போலாம். அதெல்லாம் வேண்டாமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னடி காரணமே இல்லாம இப்படி மயக்க போட்டு விழுந்திருக்க? இப்ப ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருக்க? டாக்டர் என்னப்பா கொஞ்சம் வந்து என் பொண்ணுக்கு என்னாச்சு பாருங்க டாக்டர். என்னடி ஆச்சு சொல்லுடி. யோமா, நான் தான் எனக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்லமா. அப்புறம் என்னம்மா? டாக்டர் டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு? உங்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க? என் மக எப்படி? இந்தாங்க நல்லா பாருங்க. இது சாதாரண மயக்கமா தான் இருக்கும். போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது உண்மை. உங்க பொண்ணு பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது 3வது மாசமா கூட இருக்கலாம். ஐயோ, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. டாக்டர் என்ன சொல்றீங்க? என்னடி இந்த டாக்டர் என்னமா சொல்லிட்டு இருக்காங்க? இது உண்மையா? சொல்லுடி, இது உண்மையா? ஏய் சொல்லுடி, கேட்டுட்டு இருக்கல. உண்மையா? இந்த டாக்டர் சொல்றது உண்மையா பொய்யா? சொல்லுமா. பாவி பாவி சுபத்ரா, ஓடி பாவி. இப்படி என் தலையில குண்டு தூக்கி போட்டுட்டு ஏடி. ஏடி வேண்டாம் நிறுத்து. ஏடி ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து உன்னை படிக்க வச்சேன். ஆனா இப்படி சபையில வச்சு எங்களை அசிங்கப்படுத்திட்டியேடி பாவி. இதுக்கடி இந்த கருமத்துக்காக தான் உன்னை காலேஜுக்கு படிக்க வச்சனா? படிக்க போறேன்னு போய் சொல்லிட்டு ஷோ இப்படி கேட்டு வந்து நிக்கிறியே. ஏய் சொல்லுடி, யார் காரணம்? இப்ப யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி, சொல்லுடி. ஏய் என்ன கொலகாரி ஆக்காத, வாயை திறந்து பதில் சொல்லிடு. சொல்லுடி, யாருக்கிட்ட போய் இப்படி கேட்டு சீரழிச்சு வந்து நிக்கிற? ஏன்டி இப்படி அமைதியா இருக்க? ஏன் இப்படி அமைதியா இருக்க? சொல்லி தொலைடி. மா, நான் ஒண்ணும் கண்டவன் கூட எல்லாம் போய் கேட்டு போகல. என் வயித்துல வளர குழந்தைக்கு காரணம் அபிமாமா தான். ஏய் எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் பையன் ஒண்ணும் அப்படிப்பட்டவன் கிடையாது. உன்னை அபிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலங்கிற கோபத்துல இப்படி ஒரு டிராமாவை போடுறியா நீ? அபி உன்னை பிடிக்காம தான் காயத்ரிய கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான். அது இங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் எப்படி உன் வயித்துல வளர குழந்தைக்கு காரணமாக முடியும்? என் பையன் மேல பழிய போடுறா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்றதுதான் உண்மை. என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அபிமாமா தான் அப்பா. அத நான் எப்படி வேணாலும் எங்க வேணாலும் ப்ரூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்க. செல்வநாயகி, என்ன நடக்குதுங்க? என்ன எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? ஐயோ, என்னங்க நீங்க? இவ வேணும்னே என் பையன் மேல பழிய போடுறா. நீங்க அவளை நம்பாதீங்க பிளீஸ்.
என் பையன் அப்படிப்பட்ட ஆளே இல்ல. எதை நம்ப வேண்டாம்னு சொல்றீங்க? டாக்டர் தான் அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு தெளிவா சொல்லிட்டாங்களே. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ண இந்த பையனை நம்பி நான் எப்படிங்க என் பொண்ணை கொடுக்க முடியும்? இத பாருங்க, என் பையனை பத்தி பேசாதீங்க சொல்லிட்டேன். என் பையனை நான் ஒண்ணும் அப்படி வளர்க்கல. கண்டிப்பா அவன் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான். அப்போ உங்க பையனை வாய் திறந்து சொல்லுங்க. இந்த பொண்ணோட வயித்துல வளர்ற குழந்தைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க. என்னம்மா நீ அபிய சந்தேகப்பட்டு இருக்க? அவதான் போய் சொல்றா. எனக்கு அபிய பத்தி நல்லா தெரியுமா? அவர் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. சாரி காயத்ரி, சுத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான். அவ வயித்துல வளர குழந்தைக்கு நான் தான் காரணம். அபிக்கும் காயத்ரிக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் முடிஞ்சிரும். சத்யா என்ன பண்றானே தெரியலையே. அந்த செல்வி கிடைச்சானா இல்லையா, என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. யார் கால் பண்றா? அவர்தான் கால் பண்றாரு. ஹலோ, அப்படியா? கிடைச்சிட்டாளா? சூப்பருங்க. சரிங்க, ஓகே. என்னாச்சு? செல்வி கிடைச்சிட்டானா? ஆமா, இப்பதான் அவளை பிடிச்சாங்களா? கடவுளே, இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடணும். என் வாழ்க்கையிலயும் சத்யாவோட வாழ்க்கையிலயும் இனி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். தேவி, என்னாச்சு? தேவி, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. ஹாஸ்பிடல் போலாம். பொண்ணு கவலைப்படாதீங்க. இருங்க, ஆட்டோ புக் பண்றேன். வாங்க. ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிடல் போயிடலாம். பாத்து மெதுவா. என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? உன்னை போய் நல்லவன்னு சொன்னேனே. ச்சே! என் வளர்ப்பையே அசிங்கப்படுத்திட்டியேடா.